வணக்கம். என்னை சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடர்ந்து வரும் அன்பு உள்ளங்களுக்கு என் முதற்கல் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வாழ்த்துக்கள். இப்போ விஷயத்துக்கு வரலாம். சட்டசபையில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் மாறி மாறி பேசினார்கள். வாக்கெடுப்பு நல்லபடியாக முடிஞ்சது. இதில் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மாற்றம்னு சொன்னார். ஆனால் மாற்றம் கண்டிப்பாக நடந்திருக்குது. பெரிய மாற்றம் என்னன்னு சொன்னிங்கன்னா, எந்த கட்சியை அவர் ஊழல்வாதினாரோ, எந்த கட்சியை ஊழல் பெருச்சாலினாரோ, யாரெல்லாம் மக்கள் பணத்தை வாரி சுருட்டினார்கள் என்று சொன்னாரோ அவர்களோடு இவர் கூட்டு வைத்திருக்கிறார். எனக்கு எதிரி திமுக என்று சொன்னார், தீய சக்தி என்று சொன்னார். தீய சக்தி கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் பலர் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்தார்கள். அவருக்கு முதல் கண் வணக்கம். ஏன் சொல்கிறேன்னா, தமிழ்நாடு தொங்கு சட்டமன்றமாக மாறிவிட்டது. அந்த நிலையிலும் நிலையான ஒரு ஆட்சி வேண்டும் என்பதற்காக மக்கள் நலன் கருதி சிலர் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே நான் நன்றி சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த தருணத்தில் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு இருக்குது. அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு சட்டசபையில் நடக்கிற விஷயம். இந்த விஷயம் என்பது உங்களுடைய நம்பகத்தன்மையை, அதாவது உங்கள் ஆட்சி நடைபெறுவதற்கான நம்பகத்தன்மையை உறுதி செய்வது, அப்படி தான் பொருள். அதாவது மெஜாரிட்டி காட்டணும். ஃப்ளோர் டெஸ்ட்டில் மெஜாரிட்டி காட்டுறவங்க தான் ஆட்சி தொடர முடியும். அப்படி நம்மளுடைய இந்திய சாசன ஐபிசி செக்ஷனில் அப்படி இருக்குது. இந்தியன் பீனல் கோட் சர்வீசஸ் செக்ஷன்ஸ் அப்படி இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த நிலைமையில் இன்றைக்கி நிரூபிக்கப்பட்டது. எந்த கட்சியோட இவர் சொன்னாரோ குதிரை பேரம் நடக்குது, கல்லாப்பட்டி கூட்டணி பாக்கெட்டில் கோடியாக வாங்கி போட்டுக்கினார்னு சொன்னாரோ, எப்படி மக்கள் இடத்துல பொய்களை பரப்பினாரோ, ஒரு மாய பிம்பத்தை உண்டாக்கினாரோ, அந்த மாய பிம்பத்தை அவரே உடைத்திருந்தார். எப்படின்னு கேட்குறீங்களா? வெளியிலேருந்து ஆதரவு ஓகே, அது சப்போர்ட் ஆகிடுச்சு. பதவி பிரமாணம் எடுத்தார்கள், வந்தார்கள், எல்லோரும் எம்எல்ஏ ஆனார்கள். இதில் தாவேக்கா எம்எல்ஏ ஒரு அமைச்சராகக்கூடிய கீர்த்தனா என்ற சகோதரி எம்எல்ஏ சான்றிதழ் கூட எடுத்து கொண்டு அதாவது சட்டசபைக்கு வரல, அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு. எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரு கேலிக்கூத்து. அவங்க வேறு பயங்கர ப்ரில்லியண்ட்டுன்னு வேறு இந்த மாஃபியா இருக்குது பாருங்கள், வாட்ஸ்அப் மாஃபியா குரூப்பு, அது பயங்கர ப்ரில்லியண்ட்டு, அவர் பயங்கர அறிவாளி, அவர் அந்த டிகிரி வாங்கியிருக்கிறாரு, இந்த டிகிரி வாங்கியிருக்கிறாரு, அவர் பிஹெச்டி முடிச்சிட்டார், என்னன்னோ மாய பிம்பத்தை ஒரு கட்டமைத்து அப்படி பண்ணாங்க. அவருக்கு ஒரு எம்எல்ஏ ஆன ஒரு சர்டிஃபிகேட்டை கூட நம்மளுடைய மக்கள் மன்றம் என்று சொல்லக்கூடிய சட்டசபைக்கு எடுத்துன்னு வர மறந்துவிட்டார். எப்படி ஒரு நிழல் அமைச்சராக கூடியவர், அவர் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதையும் பற்றி நம்ம அழகாக வீடியோ போட்டிருக்கிறோம். ஒருவர் தவறுமாக பேசினார் மொழி, அதாவது சட்டசபையில் அது அந்த இது பண்ணும்போது அதுவும் பரவாயில்ல. ஏன்னா புதியவர்கள் தடுமாற்றம் இருக்கும், அவர்களை குற்றம் சொல்கிறதுக்கு எந்த விதமான ஒரு குறைகளோ ஒன்றும் இல்லை. புதியவர்கள் ஒரு தடுமாற்றம் வரும், அது எல்லாருக்கும் மனிதனுக்கு உண்டான இயல்பான விஷயங்கள். சரியா? அடுத்த விஷயக்கு வரும். இப்படிப்பட்ட காலங்கள்லாம் முடிஞ்சு இன்றைக்கி தரமான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா, எதிர்கட்சிகள்லாம் கூடி, அதாவது ஒரு எதிர்கட்சிகள்னு சொல்கிறது எல்லாருமே எதிர்கட்சிகள்லாம் கூடி இந்த மாதிரி ஒரு கேள்வியாக இந்த அரசாங்கத்தை பற்றி கேட்டார்கள். என்ன செய்ய போகிறீர்கள், ஏது செய்ய போகிறீர்கள் அப்படின்னாங்க. உடனே முதலமைச்சரை குறித்து முதலமைச்சரிடம் தைரியமாக நேரடியாக இவர்கள் கேட்ட கேள்விக்கு
முதலமைச்சரின் பதில் கேள்விக்குறி. அப்படி அவர் ஆச்சரியக்குறின்னார்ல, அந்த ஆச்சரியக்குறி இன்று சட்டசபையில் திரு சி. ஜோசப் என்னும் விஜய் அவர்கள் முகத்தில் நாங்கள் கண்டோம். ஒரு ஜோதிடரை ஒரு அரசாங்க அதிகாரியாக நியமிக்கக்கூடிய அதிகாரம் முதல்வரானாலும் இல்லை. அதற்கு சில சான்றுகள் வேண்டும். அந்த சான்றுகள் கூட அந்த ஜோதிடரும் இல்லை. அவர் பல கிரிமினல் வழக்கு கூடியவர். இதை ஏன் விஜய் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவரிடம் கூறவில்லை அல்லது சொல்லவில்லை? அப்படி என்றால் அரசு அதிகாரிகள் எப்பொழுது வேண்டுமானாலும் விஜய் அரசை கவிழ்த்து விடலாம், விஜய் அரசை முதுகில் குத்து விடலாம் என்று கண்ணோட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை மரியாதைக்குரிய சி. ஜோசப் விஜய் அவர்கள் கவனமாக கவனிக்க வேண்டும். ஒன்று, இதை எதிர்கட்சி வன்னியரசன்ன, அக்கா பிரேமலதா விஜயகாந்த், தமிழ் அன்சாரின்னு நினைக்கிறேன் அந்த அண்ணன், அதுக்கப்புறமா குறிப்பாக மரியாதைக்குரிய முன்னாள் துணை முதலமைச்சர், இவர்களெல்லாம் சேர்ந்து கேள்வி கேட்டார்கள். கேட்டபோது அந்த அவருடைய மரியாதைக்குரிய முதல்வர் விஜய் அவர் முகத்தை ஆச்சரியக்குறியை நாங்கள் கண்டோம். அந்த ஆச்சரியக்குறிக்கு அவரிடத்தில் பதில் இல்லை. ஆனால் சட்டசபை முடிந்து வந்த பிறகு அவர் அந்த பதவியை பின்வலிக்கிறார். முதலிலேயே தோல்வியை கண்டு கொண்டிருக்கிறார். ஒரு வேலை செய்வதற்கு முன் அதை பலமுறை யோசித்து சரியாக இருக்குமா என்று யோசித்துவிட்டு செய்ய வேண்டிய ஆச்சரியக்குறியான மரியாதைக்குரிய திரு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களே, நீங்கள் மீண்டும் இந்த தவறை தொடராதபடியாய் இருக்க வேண்டும். தொடரக்கூடாது, கவனமாக இருங்க. இது மக்கள் பணி. இது சும்மா எடுத்தமா கோத்தமாலாம் போடாதீங்க. உங்களுக்கு நிறைய கெட்ட பேர் வரும். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்குங்க. சரியா? புரிஞ்சுக்கணும் நடங்க. நிறைய கேள்விகள் எல்லாம் வைத்தார்கள். அந்த கேள்விகளுக்கு உங்களிடம் பதில் இல்லை. அதே போல் கடந்த ஆட்சியில் நடந்த பலவிதமான மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்று சொன்னீர்கள். அதில் குறிப்பாக பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பீர்களா? பதில் இல்லை. இலவச பேருந்து பயணம் கிடைக்குமா கிடைக்காதா? காலை உணவு திட்டம் சிறு பிள்ளைகளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இப்படி பலதரமானப்பட்ட கேள்விகள் சட்டசபையில் கேட்டாலும் நீங்கள் அதற்கு பழைய ஆட்சியில் நலத்திட்டங்கள் தொடரும் என்று சொன்னீர்களே தவிர எப்பொழுது தொடருவீர்கள் என்று சொல்லவில்லை. சட்டசபை நாள் குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியல. சாதாரணமாக ஒரு அடுத்த சட்டசபை, அதாவது புதிய ஆட்சி அமைந்தவுடன் அடுத்த சட்டசபை எப்போன்னு சொல்லி கூடுறதுக்கு டேட் வைப்பாங்க. ஆனால் நீங்கள் வைக்கல, தெரியல. இனிமேல் அடுத்த சட்டசபை கூடும்போது ஆளுநர் உரை இருக்கும். மரியாதைக்குரிய திரு சி. ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களே, உங்களுக்கு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இனி அடுத்தது ஆளுநர் உரை வரும்பொழுது சட்டசபையில் தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டும். அதை கவனமாக மறந்துடாதீங்க. தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டும். முதலில் மறக்காதீங்க. திருப்பி சொல்கிறோம். உங்களை நான் 2-3 கேள்வி கேட்கும்போது தான் இந்த தமிழ் தாய் வாழ்த்தை கொஞ்சம் வந்தது, கொஸ்டின் வந்தது. அதுலேயும் நான் திருப்பி கேட்குறேன். கவனமாக இருங்க. தயவு செய்து தமிழ் தாய் வாழ்த்து முன்னுரிமை கொடுங்க. தமிழர்களை முன்னிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்த பிறகு நடந்த சம்பவம் இது. உங்களுடைய மாஃபியா டீம் இல்லை, உண்மையாக சொல்கிறோம். அதாவது வடநாட்டுக்காரர்கள் திருப்பத்தூரில் தமிழர்களை தாக்கப்பட்டார்கள். வன்முறை கையில் எடுக்கப்பட்டது. அதுக்கு முழுக்க காரணம் திரு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்கள் என்று நான் சொல்வதற்கு ஒரு நிமிடம் கூட ஆகாது. ஆனால் அப்படி சொல்வது அநாகரிகமான செயல். ஏனென்றால் உங்ககிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க கலவரம் பண்ணலை.
அந்த வன்முறையை கையாளலை. அதனால் எல்லோரும் சொல்வது போல நான் உங்களை அந்த குற்றவாளி கூண்டில் ஏற்பதற்கு நான் தயாராக இல்லை. முதல்வர் என்றால் பலவிதமான பிரச்சனைகள், சூழ்நிலைகள், அதற்குண்டான வேலைகள் இருக்கும். எந்த ஒரு முதல்வரும் தன்னுடைய நாட்டை சீரழிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள மாட்டார்கள். அந்த வழிகளில் நீங்களும் இருப்பீர்கள் என்று முழு நம்பிக்கையோடு என்றும் மக்கள் பணி தொடர உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.